ஹலோ கைஸ், நான் தான் 𝗵𝗵𝘁𝗵𝗵 சிவா பேசுகிறேன். நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே தான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என்னால் மேற்கொண்டு நான் அப்கிரேட் ஆக முடியும், அப்டேட்டும் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மோஸ்ட்லி என்னோட ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்து என்னென்ன நடக்கும், நம்ம எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நம்ம எழுதணும், எப்படி எழுதுனா நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும், அந்த ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம் அப்படின்னோம்னா போன உடனே எப்படி எந்த மாதிரி ஃபீல் ஆகும், பார்த்தோன்னே நமக்கு எப்படி தோணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி அந்த டைமிங்குள்ளே நம்ம எழுதுறது, அடிஷ்னல் சீட் எப்படி வாங்குறது அப்படின்றது சொல்ல போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நானே சொல்கிறேன், என்ன எக்ஸாமில் வச்சே சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னோம்னா அது நல்லா இருக்காது. அதனால ஜஸ்ட் என்னை வச்சு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுத போகிறேன் அப்படின்னு கூட சொல்கிறேன். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஆனால் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். ஃபஸ்ட்டு செமஸ்டர் நான் எழுத போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன். போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டு எல்லாமே நாங்களும் கொண்டு போயிருக்கோம், பென்சில் எல்லாமே கொண்டு போவோம். போயிட்டு அந்த டைமுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு ஜஸ்ட் அங்கே ஒரு ரீட் பண்ணி விடுவோம். எல்லாத்தையுமே படித்தது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் உட்காருவோம். அந்தந்த பெஞ்சில் போய் ஒரு பெஞ்சுக்கு 2 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 2 பேர் வருவாங்க. ஆமாம், 2 பேர் இல்லை, வரலாம் ஒரு ஆள், மோஸ்ட்லி 2 பேர் தான் வருவாங்க. ஒரு 30 ஸ்டூடெண்ட் உள்ள எழுதுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 30 to 40 ஸ்டூடெண்ட் வந்து உள்ள ஒரு காலில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நாங்களும் போனோம். ஜஸ்ட் வந்து போன உடனே எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த டைமிங்க்கு வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு எனக்கு நடந்ததை சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகல. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக புரியலை. நம்ம படிச்சதுலேருந்து தான் புக்கில் இருந்தால் வந்திருக்கோம். ஆனால் நம்ம படித்தது என்னமோ ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருப்போம். அப்படின்றப்ப அதுலேருந்து தான் வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ அது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்டிகுலராக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் சரியாக படிக்கல அப்படின்றத உண்மை. அதுக்காண்டி அது அவுட் ஆஃப் சிலபஸாக இல்லை, அவுட் ஆஃப் சிலபஸா அப்படின்னீங்க அப்படிலாம் இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எழுதுனாங்க, நான் வந்து எழுதலை. எக்ஸாம் எழுதினேன், ஆனால் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் சொல்கிறேன். போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை பார்க்குறேன், ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் இருக்குது. அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு ½ அன் ஹவராக நானும் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, எப்படியாவது எழுதணும் அப்படின்றது நானும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா யோசித்து பார்க்குறேன். படிச்சிருந்தா தானே நமக்கு வந்து யோசிக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு கிடைக்கும். நான் தான் சரியாகவே படிக்கலையே, பின்ன எப்படி நான் என்னதான் யோசித்து பார்த்தாலும் எனக்கு வந்து கிடைக்கல. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்த டாபிக் எதுவுமே படித்தது என்னமோ கொஞ்சம் தான், ஆனால் படிக்காததுல இருந்தாலும் மோஸ்ட்லி எனக்கு கேட்டிருந்தாங்க. நானும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன், யோசிக்கிறேன். என்னால் வந்து என்னதான் யோசித்து பார்த்தாலும் நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். அப்படின்றப்ப எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் முடியலை. அப்புறம் ஓகே, அது ரிலேட்டடாக வந்து நான் எழுதினேன். அதே மாதிரி மோஸ்ட்லி எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க. நான் இப்பயும் அதான் சொல்லுவேன். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா சாய்ஸோட தான் கொடுப்பாங்க. சாய்ஸோட கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஓகே, நம்ம எழுதியிருக்கோம், சாய்ஸ் இல்லாமல் எழுதியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அப்படின்றப்ப நம்ம வந்து அடுத்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, நான் வந்து பார்த்தேன், கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன், பிளாங்க் ஆகிட்டேன். நானும் யோசிக்கிறேன். அப்புறம் கொஸ்டின் நம்பர் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தெரியல, ஒன்றுமே தெரில எனக்கு. அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஏதோ அது ரிலேட்டடாக, அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதோ நான் ரீட் பண்ணதை வச்சு எழுதுனேன். திரும்ப நெக்ஸ்ட் ஒரு எஸ்ஏ ஒன்று பார்த்தேன், 10 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். அந்த ஒரு கொஸ்டின் எழுதவே எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா தெரியல, 2 லைன் எழுதுவேன் சும்மா, அப்புறம் வெயிட் பண்ணுவேன், திரும்ப ஒரு 2 லைன்ஸ் எழுதுவேன், வெயிட் பண்ணுவேன். அப்புறம் யோசித்து அப்படியே எழுதுனேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருங்க. அடிஷ்னல் சீட்டு நீங்கள் வாங்கி எழுதுங்க. மோஸ்ட்லி எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க.
நீங்க வந்து ஒரு 25 பேஜ் 23 பேஜ் நீங்க கம்பல்சரி எழுதியே ஆகணும். அப்படி எழுதுனா மட்டும் தான் நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஓகே நம்ம வந்து பாஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு. சும்மா ஒரு 5 பக்கமோ 6 பக்கமோ எழுதிட்டு வந்துடுறாங்க, வெறும் பேப்பரும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஜஸ்ட் தெரியுதோ இல்லையோ அது ரிலேட்டடா அதுக்கு அந்த கண்டென்ட் ரிலேட்டடா நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா எழுதுங்க. இல்லைனாலுமே அது நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டடா எழுதுங்க. இல்லைனாலுமே எந்த கொஸ்டினுமே விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லா கொஸ்டினுமே எழுத பாருங்க. தயவு செய்து படிச்சுட்டு போய் எழுதுங்க. மற்ற எந்த ஒரு மார்க் ப்ராக்டிஸுமே எதுவுமே நீங்க ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நீங்க அப்போ சப்போஸ் ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. சப்போஸ் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு நாள் எக்ஸாமே எழுத முடியாது. உங்க ரிஜிஸ்டர் நம்பர் வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க எந்த எக்ஸாமே அப்ளை பண்ண முடியாது. டோட்டலா உங்க கெரியரே வேஸ்ட் ஆயிரும். நம்ம ஒரு கஷ்டப்பட்டு டிகிரி போடுறோம் பண்ணோம்னா டோட்டலா வேஸ்ட் ஆயிரும். நான் திரும்பி சொல்றேன், நல்லா படிச்சுட்டு போங்க. கொஸ்டின் வந்து ஈஸியா கேட்கறாங்களா, டஃபா இருக்காங்களா, டஃபா கேட்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம படிச்சா ஈஸி, நம்ம படிக்கல அப்படின்னா அது டஃப் தான் நமக்கு. அதனால சொல்றேன், முடிஞ்ச அளவு ரீட் பண்ணிட்டு போங்க, இல்லை நல்லா படிச்சுட்டு போங்க. தியரி பேப்பர் பிரச்சனை இல்லை, நீங்க எழுதிடுவீங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பரு அதுல லாக் ஆகுவீங்க கண்டிப்பா. அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ் இதுல பூராமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த இடத்துல எழுதவே முடியும். அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணி நோட்ஸ் எடுத்து ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டேபிளேஷன் போடுறது, அந்த காலம் பர்டிகுலரு எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் மோஸ்ட்லி எக்ஸாம் வந்து எப்படி பண்ணணுன்றது சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்பி சொல்லிடுறேன், நல்லா படிச்சுட்டு போங்க. எந்த ஒரு மார்க் ப்ராக்டிஸுமே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு பென்னு பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா எழுதுங்க. மார்க் ப்ராக்டிஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணுறது, மொபைல் வந்து எடுத்துகிட்டு போகிறது. ரெண்டாவது வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தியரி பேப்பர் அதே மாதிரி மோஸ்ட்லி 23-25 பேஜ் நீங்க கம்பல்சரி எழுதி ஆகணும். கம்பல்சரி எழுதுங்க. அது கம்மியா எழுதினாலுமே பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க அப்படி எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி அசைன்மெண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்துருங்க. அசைன்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாலுமே அதுவுமே இன்டர்னல்ல வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க. திரும்ப வந்து அது கொஞ்சம் நெக்ஸ்ட் பாக்குறோம், நெக்ஸ்ட் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்க திரும்ப எழுதி கொடுத்துருங்க. ஓகே, இனிவே இந்த எக்ஸாம் வந்து நீங்க நல்லபடியா பண்ணணும், நீங்க நல்லா எழுதணும், எக்ஸாம் பண்ணணும் அப்படின்றது நான் கேட்டுக்கினேன். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம எப்படி எழுதுறோமோ அதை வச்சு தான் மற்ற எல்லா எக்ஸாமும் நம்ம எழுதுவோமா வேணாமான்ற ஒரு மைண்டுக்கே நம்ம வருவோம். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படிதான் தோணுச்சு. நான் முதல் எக்ஸாமே சரியா எழுதல, அடுத்த எக்ஸாம் நான் போகணுமா அப்படின்ற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துச்சு. ஆனா நான் திரும்ப போய் எழுதுனேன். அந்த தாட் நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்பயுமே நல்லா எழுதணும், நல்லபடியா எழுதணும். நம்ம நல்லா எழுதிட்டோம் பண்ணோம்னா ஓகே எல்லாமே ஈஸியா தான் இருக்கு, நம்ம எழுதிடுவோம் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதனால நீங்க நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க. எனிவே மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் எப்படி எழுதணும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம படிச்சா மட்டும் தான் எழுத முடியும். வாங்க, நானுமே எக்ஸாம் எழுத தான் வரேன். எனக்கு வந்து ஈவினிங் 2 to 5 2 o'clock இருந்து 5 o'clock வரையும் நான் வந்து அங்கதான் இருப்பேன். அதுக்கு முன்னாடியே நான் மோஸ்ட்லி அங்கதான் இருப்பேன். அங்க யூனிவர்சிட்டிக்குள்ளதான் நான் இருப்பேன். அப்படின்றப்ப நிறைய பேர்த்த நான் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய பேர்த்த மீட் பண்ணியிருக்கேன். செமினார்ல மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம் எழுதுலையுமே நிறைய பேர்த்த நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப கண்டிப்பா வந்து நானுமே அங்கதான் இருப்பேன். கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பேசுங்க. ஏன்னா என்னதான் உங்களுக்கு தெரியும், உங்களை யாரையுமே எனக்கு தெரியாது. அப்படின்றப்ப நீங்க வந்து பேசினா மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பேச முடியும். ஓகே, எனிவே வந்து மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி தான் எக்ஸாம் பண்ணணும், இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல நடக்கும், இந்த மாதிரி தான் எனக்கு பர்டிகுலரா ஃபீல் ஆச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஏன்னா ரொம்ப நாளா புக்கே திறந்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஒரு 10 நாளாவது புக்கை திறந்து பார்ப்போம். புக்கை ஃபர்ஸ்ட் நாள் திறக்கிறீங்க அப்படின்னா என்னடா எல்லாமே புதுசு புதுசா இருக்கு அப்படின்றதான் உங்களுக்கு தோணும். புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னைத்தான் வந்து பிரிண்டிங் பண்ணி நம்ம கைக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஜம்முன்னு இருக்கும் புக்கு, ஒரு கசங்கள் இல்லாம இருக்கும். அதனால மோஸ்ட்லி புக்கை ரீட் பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கையில வந்து மொபைல் யூஸ் பண்றதாலும் புக்கை ரீட் பண்ணி பாருங்க. நோட்ஸ் எடுங்க. டெய்லி ஒரு 1 to 2 hours நீங்க வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க அரியர் வச்சீங்க அப்படின்னா கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம். நான் திரும்பி சொல்லிடுறேன், அரியர் வச்சீங்க அப்படின்னா கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டம். திரும்ப அதுக்கு எக்ஸாமுக்கு நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப அந்த கரண்ட்லி செமஸ்டர் வந்துடும். அது ரொம்ப சிரமமாயிரும். அதனால இருக்கிற செமஸ்டர் கரண்ட்லி வருது அப்படின்னா கரண்ட்லியே நீங்க வந்து ஆல் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து திரும்ப நம்மளோட ஒர்க் பார்க்க போறோம். திரும்ப நெக்ஸ்ட் எக்ஸாம் வரையில நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண போறேன். நீங்க எக்ஸாமுக்கு வந்து படிக்க போறீங்க, எழுத போறீங்க. ஓகே, எனிவே வந்து நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோல வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ.